ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா காரூனியா ட்ரா வந்து 712. இதுக்கான கேல்குலேஷன் மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இன்றைக்கான ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 932. இதில் நான் எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 9057. இந்த நம்பர் தான் எடுத்திருப்பேன். ஏ போர்டில் 9 நம்பர் தான் எடுத்திருந்தேன். 9 நம்பர் தான் இன்றைக்கான ரிசல்ட்டில் ஏ போர்டில் பாஸ் ஆகிருந்தது. இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு வந்து ரெண்டே மெத்தட் தான். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடில் நம்ம கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான் 90. இதில் 9 தான் ஏ போர்டில் எடுத்திருந்தேன். 9 நம்பர் மட்டும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்ட்லேயே பாஸ் ஆகிருந்தது. ஓகேவா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன சொல்லியிருந்தேன்னா, சுவர்ண கேரளம் இன்றைக்கி வந்து 9வது ட்ரா. நான் வந்து 6வது ட்ராலேருந்து இந்த மெத்தட் கம்பேர் பண்ணி தான் இந்த நம்பர் எடுத்திருந்தேன். இப்போ அதுக்கு முன்னால் இருக்கிற காரணியா ப்ளஸ் நம்பர் 6 டிஜிட் நம்பர் ரூட் எடுத்து பாருங்கள். அங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர 3வது நம்பரும் லாஸ்ட் டிஜிட்லேருந்து 3வது 4வது நம்பரும் எடுங்க. ஓகேவா? இங்கே வந்து 6 9 6னா 9 6 இந்த ரெண்டு நம்பருமே அடுத்த நாள் சுவர்ண கேரளம் 6வது ட்ராவில் பாஸ் ஆகிருந்தது. இப்போ அடுத்து 7வது ட்ராலையும் இதே மாதிரி மெத்தட் தான். அதுக்கு முன்னால் காரணியா ப்ளஸ் நம்பர் வந்து 782 804. இந்த நம்பருமே ரூட் எடுத்திங்கன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3வது நம்பர் 2, லாஸ்ட்லேருந்து 3வது 4வது நம்பர் 2 1. இந்த 2 1 இந்த ரெண்டு நம்பருமே அடுத்த நாள் சுவர்ண கேரளம் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருந்தது. இப்போ அடுத்து சுவர்ண கேரளம் 8வது ட்ராக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். அதுக்கு முன்னால் காரணியா ப்ளஸ் நம்பர் 6 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 705 814. இப்போ இந்த 6 டிஜிட் நம்பருமே ரூட் எடுத்திங்கன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் கிடைக்கிற 3வது நம்பர் 7, லாஸ்ட்டில் இருந்து இருக்கிற 3வது 4வது நம்பர் 95. இப்போ இந்த 7 9 5லேருந்து 7 9 ரெண்டு நம்பருமே அடுத்த நாள் ரிசல்ட்டில் இருக்கும். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுவர்ண கேரளம் 9வது ட்ரா. அதே மாதிரி நேற்றைய காரணியா ப்ளஸ் நம்பர் 6 டிஜிட் நம்பர் வந்து 409 920. இப்போ இந்த நம்பரையுமே நீங்கள் வந்து ரூட் எடுத்திங்கன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் 9, லாஸ்ட்லேருந்து இருக்கிற 3வது 4வது டிஜிட் நம்பரும் 90 தான். இதனால தான் 90 இந்த ரெண்டு நம்பருமே எடுத்திருப்பேன். 9 மட்டும்தான் பாஸ் ஆகிருந்தது. அதுவும் இதே நம்பர் வந்து ஏ போர்ட்லேயே பாஸ் ஆகிருந்தது. இப்போ இன்றைக்கான கேல்குலேஷன் மெத்தடில் நம்ம எடுத்த நம்பரில் பார்த்தீங்கன்னா ஏ போர்ட் மட்டும் கரெக்டாக பாஸ் ஆகிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து காரணியா ரிசல்ட்டுக்கான கேல்குலேஷன் மெத்தட் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போது இதில் வந்து ஒரே ஒரு மெத்தட் தான். நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணி எடுத்திங்கனாலும் இப்போ இன்றைக்கான நம்பர் 932, நேற்றைய நம்பர் வந்து 920. ஓகேவா? இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து இது வரைக்கும் பாஸ் ஆகலை. ஏ போர்டில் ஒரே மாதிரி நம்பர் 9 9. இப்போ இதில் நான் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற டிஜிட் நம்பரை வச்சு பேட்டர்ன் எப்படி, ஓகேவா, இந்த மந்த்து ஃபுல்லாகவே எப்படி நம்பர் பாஸ் ஆகிருக்குன்னு பார்த்து தான் இந்த நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ இன்றைக்கான நம்பர் 932, 3 நம்பர் இருக்கா. இப்போ நீங்கள் வந்து 3 நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ அது பக்கத்தில் இருக்க நம்பர், அடுத்த நம்பரு, இல்லை இதுக்கு அடுத்தடுத்து பாஸ் ஆகிற நம்பர் வந்து இந்த நம்பருங்க தான், இந்த 5 டிஜிட் நம்பர் தான் பாஸ் ஆகிருக்கும். 96087. 3 நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மந்த்து சார்ட்டு ஃபுல்லாகவே எடுத்து கம்பேர் பண்ணிங்கனாலும் இந்த நம்பர் தான் இருக்கும். 96087. 3 நம்பர் இருந்தால் இதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் இந்த நம்பர்லாம் பாஸ் ஆகிருக்கும். இப்போ வந்து அதை ஃபுல்லாகவே இதே நம்பர் பாஸ் ஆகிடுதுன்னு சொல்ல முடியாது. இப்போ 3 இருந்தால் அதுக்கு அடுத்து 80, அதுக்கு அடுத்து நான் ரிசல்ட்டில் 7, இல்லை 90 6 8 இந்த மாதிரி நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இதுக்கு தான் வந்து நான் இந்த மந்த்து ஃபுல்லாகவே நான் கம்பேர் பண்ண ரிசல்ட்லாம் எடுத்து இங்கே எழுதியிருப்பேன். இப்போ இந்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 301 061, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 860 290. 3 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வர நம்பர் 860. இப்போ இங்கே 103 715 387 017 133 796 164 909. இங்கே நம்பர் பார்த்தீங்கன்னா 370, இல்லை இப்படி நம்பர் எடுத்திங்கனாலும் 3870. இப்போ அடுத்து இங்கே 36. ஓகேவா? அடுத்து இதே மாதிரி கம்பேரிஷன் தான் இந்த நம்பர் எல்லாமே கூட. இப்போ இங்கே 187 348, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 4200 44, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 178 246. இப்போ இதுலேயும் கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா 3 நம்பர் பார்த்தீங்கன்னா 3087. ஓகேவா? இப்படி நம்பர் எடுத்தாலும் 3087. இப்போ அடுத்து இந்த செட்டு ரிசல்ட்டு பாருங்கள். 182 932, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 782 804. இப்படி நம்பர் எடுத்தாலும் 380. 3 இருந்தால் அதுக்கு அடுத்து 80 976 இந்த மாதிரி நம்பர் தான் இருக்கும். இப்போ அடுத்து இங்கே 109 153 496 927, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 080. இங்கேயும் 397 80. இப்போ அடுத்து இந்த செட்டு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 135 197, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 856 706. இங்கேயும் 386. ஓகேவா? இப்போ அடுத்து இந்த செட்டு ரிசல்ட்டு பாருங்கள். 883 464, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 770015. இங்கேயும் 3870. இப்போ இன்றைக்கான நம்பர் வந்து 932, நேற்றைய நம்பர் வந்து 920. ஓகேவா? நான் இப்போ என்ன சொல்லியிருப்பேன்னா
3 நம்பர் பார்த்தீங்கன்னா 96087 இந்த நம்பர் தான் ரிப்பீட் ஆகலாங்க. இப்போ இங்கே வந்து 3 பக்கத்தில் 9 நம்பர் 2 போர்டில் இருக்குது. ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்து பெண்டிங் இருக்கிற நம்பர் 8760. அதனால் நான் வந்து 8ன்ற நம்பர் ஏ போர்டில் எடுத்திருப்பேன், 67 வந்து பி போர்டு, 0ன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கம்பேரிஷன் மெத்தட் தான். 3ன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 96087 இந்த நம்பர் தான் அடுத்தடுத்த 4 ரிசல்ட்டில் இருக்கும். ஏன்னா நம்ம வேறு எப்படி நம்பர் எடுத்தாலும் கம்பேர் பண்ண முடியாது. நேற்றைய நம்பரும் 920, இன்றைக்கான நம்பரும் 932. ஓகேவா? ஏ போர்டு பார்த்தீங்கன்னா 99 ஸ்டார்டிங் ஆகிருக்கும். இதே மாதிரி எந்த ரிசல்ட்டும் இந்த மந்தில் பாஸ் ஆனதில்லை. அதனால் 3ன்ற நம்பர் வச்சு நான் 96087 இந்த மாதிரி நம்பர் எடுத்திருப்பேன். ஏன்னா நீங்கள் இப்போ நம்பர் எடுத்து செக் பண்ணிங்கனாலே தெரியும், இதுதான் அடுத்தடுத்த 4 ரிசல்ட்டில் இருக்கும். 3086, இங்கே 3870. அடுத்து இங்கே வந்து 3087, இந்த லைன்லேயும் 308, இங்கேயும் 3708, இந்த லைன்லேயும் 386. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 3870. இப்போ இன்றைக்கான நம்பரில் 3 மட்டும் இருக்கிறதுனால 876 ஒரு போர்டில் 0. 9 எடுத்துருக்க மாட்டேன், ஏன்னா 9 வந்து இன்றைக்கானது ஏ போர்டும் நேற்று ஏ போர்டும் அதே நம்பர் தான். அதனால் 8 ஏ போர்டில் எடுத்துகிட்டு 67ன்ற நம்பர் பி போர்டில் எடுத்துருப்பேன். அதுக்கடுத்து 0 பார்த்தீங்கன்னா சி போர்டு. இப்போ இந்த நம்பரை வச்சு பாக்ஸ் எழுதுகிறோம்னா 860 870. ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி 86 87, பிசி 60 70, ஏசி பார்த்தீங்கன்னா 80. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் இந்த மந்த்து சார்ட் மட்டுமே. ஓகேவா? 3ன்ற நம்பர் பாஸ் ஆனால் அடுத்தடுத்த நம்பர் வச்சு 8 ஏ போர்டில், 67 பி போர்டில், 0 சி போர்டில் எடுத்திருப்பேன். அடுத்து பாக்ஸ் 860 870, ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 86 87, பிசி 60 70, ஏசி 80. இப்போ இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த நம்பர் ஸ்போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கேல்குலேஷன் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் இந்த ஒரே ஒரு கேல்குலேஷன் மெத்தட் சொல்லியிருப்பேன். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.